இந்த தொழிலை வந்து 22 வருஷ காலமாக என்னுடைய கணவருடைய அப்பாவுக்கு பின் என்னுடைய கணவர் இந்த தொழிலை செய்து கொண்டு வந்தவர். சில விபத்தின் காரணமாக 2012ஆம் ஆண்டு இந்த தொழிலை சுதாகர விஜயஸ்ரீ ஆகிய நான் இன்று வரைக்கும் செய்து கொண்டு வரேன். 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் நான் இப்போ தற்சமயம் 10 பணியாளர்கள் என்னிடத்தில் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தொழில் எனக்கு ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தது. பணியாளர் பற்றாக்குறை, அதை விட மூலப்பொருள் பற்றாக்குறை. அந்த டைமில் அந்த நிலையில் எனக்கு வந்து சுகாதார பிரிவு என்னை வந்து தனியாக கட்டிடம் கட்டணுமென்ற ஒரு நிலைமையில் விட்டுட்டினோம். அந்த நேரத்தில் 2012ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் நான் மானிப்பாய் இலங்கை வங்கிக்கு சென்றிருந்த நான் எனக்கு முதலாக 2012ஆம் ஆண்டு 2.5 லட்சம் ரூபாய் இலங்கை வங்கி எனக்கு என்ற சுய தொழிலுக்காக ஒரு வழிகாட்டலாக இந்த ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு அத்திவாரமாக அந்த லோனை எனக்கு கையளித்திருந்தவை. அன்றில் இருந்து நான் கட்டமாக நான் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இன்று வரைக்கும் லோன் எடுத்து கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து எனக்கு இன்று வரைக்கும் இலங்கை வங்கி பண்டத்தரிப்பு இன்று வரைக்கும் எனக்கு அந்த வங்கி கை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தளம் வந்து நான் இந்த தளத்தை அமைச்சு இன்றைக்கு 10 வருட காலமாகிறது. இந்த தளத்துக்கு முதலீடாக எனக்கு இலங்கை வங்கி தான் கை கொடுத்தது. இந்த தளம் வந்து ஒரு பனங்காடு. இந்த பனங்காட்டை வந்து 50 லோட்டு மண் பறித்து இந்த தளத்தை அமைக்கிறதுக்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் எனக்கு பிஓசி மட்டும்தான் எனக்கு கை கொடுத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு வந்து 10 பணியாளர்கள் எனது நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். மேலும் நிறைய பணியாளர்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற அநேகமான பணியாளர்களுக்கு தான் நான் வேலை வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பணியாளர்கள் 5 வருஷத்துக்கு மேற்பட்ட பணியாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பணியாளர்களை அமர்த்தி இந்த தொழிலை மென்மேலும் வளர்ச்சியாண்டு நான் ஜிஎம்பி எடுத்து ஏற்றுமதி வரைக்கும் சென்றிருக்கின்றேன். அந்த ஏற்றுமதியையும் நல்லபடியாக நான் செய்து வறுமைக்கோட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வானிலா இண்டஸ்ட்ரி மேலும் வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் மென்மேலும் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஏற்றுமதியினூடாக கிடைக்கிற லாபத்தின் 4ல் ஒரு பங்காக கணவரால் கைவிடப்பட்டாக்கள், வயோதிபர், கெட்பவதிகள் இப்படியானவர்களுக்கு நான் உதவி செய்யணுமென்றது என்னுடைய பெரிய ஒரு கனவாக இருக்கின்றது. மேலும் இவ்வளோ தூரம் கொண்டு விட்ட இலங்கை வங்கி பண்டத்தரிப்பு பிஓசி நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எனக்கு இன்னொரு உதவி திட்டம் தேவைப்பட்டாலும் அதே வங்கியை நான் தொடர்ந்து நாடிக்கொண்டிருப்பேன். எனக்கு இந்த ஏற்றுமதி இதையும் வந்து இப்போ இலங்கை வங்கி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதில் இருந்து நான் இன்னும் இந்த நிறுவனத்தை அபிவிருத்தி செய்வேன் என்று நம்புகிறேன்.